என்னை பொறுத்தவரையில் நான் இந்த இணைய வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். சொல்லணுமா? எப்படியாவது சண்டை இழுத்து விடணும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதனால பல பிரச்சனைகள் உருவாகணும். எந்த பிரச்சனை சொல்லுங்க? சேனல் ஒருங்கிணைக்க இருக்கணும், ஒரு ரீதியாக நடந்துகிட்டு இருக்கு. சில பிரச்சனைகளையும் நான் சொன்னேன், சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது. ஒருங்கிணைப்பதற்கு இணைவதற்கு தடையாக இருக்கும். அவர்கள் தான் கேட்கணும். அது சுயநலம் தான், சுயநலம் தான். யாரு? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பேசிட்டு கொண்டு இருக்கிறார்கள், பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ரகசியம் என்று சொல்லியிருக்கேன். 2026 வந்தால் ஆட்சி அமைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பேருமே நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருவரும் தலைவர்களும் தங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றிய இந்த இயக்கம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பிளவுபட்டு இருக்கின்ற இயக்கம் யாரும் அவர்களுடைய தனிப்பட்ட ஈகோ விட்டுப்புட்டு உதவி கீழே போட்டுவிட்டு கட்சி நன்றாக இருக்க வேண்டும், மீண்டும் அன்முக அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் சொன்னால் இணைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே இது குறித்து மதுரையிலே நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப சொல்லி மீண்டும் ராஜன் செல்லப்பான ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. எது என் மீது விமர்சனமோ அல்லது வசைபாடுவர்கள் அவர்கள் நீண்டகால் வாழட்டும் 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 என்று தெரிவித்துக்